என்ன வடை செஞ்சீங்க சிஸ்டர்? வடை செஞ்சு சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கா அப்படி தானே பாப்பா? அந்த அளவுக்கு வடை சாப்பிட்ருக்கு. கடலப்பருப்பு வடையா? செம்ம செம்ம. கடலப்பருப்பு வடைலாம் இப்போ சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டா செரிமானம் ஆயிருதா பிரதர் சிஸ்டர்? ஆயிருமானு தெரியல. ஒரு சின்ன பிள்ளைங்க தொக்க விழுந்துக்கிறோம், அதான் கேட்டேன். உளுந்த வட்டி நசி நசி கொடுக்குறாங்களே, அதான் கேட்டேன். அப்படி கொடுக்குறீங்க மத்தியில் நீங்கள் பருப்படை கொடுத்தோம்ன்றீங்களா? அதுவும் வடை சாப்பிட்டு மயக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னீங்களா? அதனால பாப்பாவுக்கு செட் ஆகுது. ஓகே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை பாப்பா. ஆனால் பருப்படை கொடுக்குறது ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம், ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லது. என் மிஸ்ஸஸுக்கு அதான் சாப்பிட சொல்கிறேன் நான். பருப்படை சாப்பிடுன்ட்டுருக்கு. ஐயோ, கொட்டாய் வராது. உளுந்தும் செஞ்சு தருவேன். ஓகே 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 சிஸ்டர். என்ன ஸ்பெஷல் வீட்டில் இன்னைக்கு? என்ன செஞ்சீங்க சமையல்? இன்னும் டின்னரே செய்யலையா? சாப்பிடத்தான் கூடாதுன்னு சாப்பிடாம இருக்கீங்கன்னு பார்த்தா டின்னரும் செய்யாமல் இருக்கீங்க. அப்போ இன்றைக்கி நைட்டு எல்லாருமே விரதம். மிச்சம் பண்ணுறீங்க சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு. பொம்பளை பிள்ளை இருக்கனால நகை எடுக்கிறதுக்காக. என் சிஸ்டர் அப்படி தானே? விஜய் பாபு, லைக் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பழனிங்களா? என்னதுங்க பழனி என்னமோ போட்டிருக்காரு, நான் புரியலையே. கால்மி நினைக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்டோம். கேரட் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு. செம்ம சாப்பாடு. அப்படிலாம் இல்லைண்ணா, சும்மா நக்கல் பண்ணுறேன் சிஸ்டர். சும்மா காமெடிக்கு சொல்கிறேன். நான் மிச்சம் பண்ண இதுக்காக சாப்பிட்றத போய் மிச்சம் பண்ண முடியுமா? ஆமே சிலிப்பில் தெரிஞ்சு. ஆமாம் தேங்க்யூ சிஸ்டர். சீரியஸ் எடுத்துக்கிறீங்களா நினச்சி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு. சீரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா நினச்சிட்டு. வீட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டாருங்களா? வீட்டில்